ஏறிக்கொண்டு என்னுடைய கட்டுமரத்தை சிக்னல் ஃபயருக்கு பயன்படுத்தினேன். உதவி! உயிர் பிழைச்சிருக்கிறவனுக்கு அந்த கப்பல் தன்னை நோக்கி திரும்புற காட்சியை காட்டிலும் உலகத்துல வேற எதுவும் பிரமாதமா இருக்கவே முடியாது. உதவி! படகு அருகில் வர வர தண்ணீர் கலங்க ஆரம்பிக்கிறது. திடீரென்று அந்த பனிப்பாறையில் நாங்கள் எங்களை மிகவும் சிறியதாக உணர ஆரம்பித்தோம். படகுக்கு தாவறதுல நான் 100% சரியா இருக்கணும். இல்லனா படகுக்கும் ஐஸுக்கும் நடுவுல நசுங்கி போயிடுவேன். ஆனால் நாங்கள் படகின் மட்டத்தை விட அடியில் இருந்ததால் டெக்குக்கு பின்னால் இருந்த கேப்டனுக்கு எங்களை தெரியவில்லை. படகை தாறுமாறாக செலுத்த அது பனிப்பாறையை இடித்து விட்டது. நான் ஏறிட்டேன். நான் பத்திரமாக படகுக்கு வந்துவிட்டேன். ஆனால் அபாயத்தின் விளிம்பு வரை போய்விடாமல் இல்லை. பனிக்கட்டியோட பக்கவாட்டுல படகு இடிச்சதுனால நான் நின்னுகிட்டு இருந்த இடம் அப்படியே உடஞ்சு போச்சு. நான் அதுக்குள்ள ஒரு மாதிரி படகுக்குள்ள தாவிட்டேன். நான் ஒரு அரை வினாடி அந்த பக்கமோ இந்த பக்கமோ போயிருந்தா அவ்வளவுதான். மோசமான நிலைமையில நான் படகுக்கும் பனிப்பாறைக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். உண்மையிலேயே அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான். லூசியானாவில் புயலால் சேதப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டினுடைய உச்சி ஆகாயத்திலிருந்து நான் கண்ணில் பட அருமையான இடமாக இருந்தது. லூசியானாவில் பேர் அப்புறப்படுத்தப்பட்டது ரொம்ப வித்தியாசமானது. சூறாவளியால சேதப்படுத்தப்பட்ட வீட்டுக்கு நடுவுல பேர் இருக்காரு. அவங்க பார்த்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நாம ஒரு சர்வதேச சிக்னலை காட்டணும். அது ஒரு பெரிய வாய். அப்படின்னா எனக்கு உதவி தேவைன்னு அர்த்தம். அவர் அங்கிருந்து கூப்பிட்டுக்க ஒரே வழி ஒரு மெல்லிசான நூலேணியை விடுறதுதான். அவர் அங்கிருந்து தாவணும். பைலட் ஹெலிகாப்டரை கொஞ்சமாவது கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு போராடுறாரு. நூலேணியோ முறுக்கிக்குது. அந்த ஏணியை அவர் பிடிக்க விட்டுட்டாருன்னா அந்த கட்டடத்து மேல இருந்து கீழே நேர முதலைகளும் பாம்புகளும் இருக்கிற அந்த தண்ணியில குதிக்கிற மாதிரி ஆயிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிம்மதியான ஒரு உணர்வு வந்தது. எல்லாரையும் பத்திரமா திரும்ப பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு பாச பிணைப்போட உணர்வும் கூட. எத்தனையோ வருஷங்களா இணைஞ்சு இப்படி ஒரு அருமையான குழு உருவாகி இருக்கு. நல்லவங்க நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கவனிக்கிறாங்க. அவங்களோட இருக்க விரும்புறாங்க. எல்லாரும் ஒரே காரணத்துக்காக தான் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். எத்தனையோ இடங்களுக்கு போனாலும், எவ்வளவோ விஷயங்களை பார்த்தாலும், பல சவால்களை சந்தித்தாலும் என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் உடன் இருக்கும் குழு இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கவே முடியாது. குழு ஒற்றுமைதான் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய பலம்.